பாக்கியலட்சுமியில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீனில் பாக்கியா, செல்வி, ஜெனி 3 பேர் கிச்சனில் இருக்காங்க. அப்போ செல்வி சொல்கிறாங்க, என்ன பாக்கியாக்கா மனசு மாறிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜெனி சொல்லுவாங்க, இல்லை பாட்டி பேசின பேச்சு அப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி பேசி பேசி தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எப்போ பார்த்தாலும் அவங்க நினச்சதை செய்ய வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பாக்கியானால ஒன்றுமே சொல்ல முடியாது, சத்தம் இல்லாமல் இருப்பாங்க. ஹாலில் பாட்டி, இனியா, செலியன் எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழில் அப்புறம் அமிர்தா 2 பேரும் வருவாங்க. அவங்க 2 பேரும் வந்தோடனே எல்லாரும் ஹாப்பியாக அவங்கள வெல்கம் பண்ணி கூப்பிட்டு உட்கார வச்சிட்ருப்பாங்க. அப்போ கிச்சனில் இருக்க பாக்கியா வந்து சவுண்டு கேட்டு ஹாலில் வந்து பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு அமிர்தா தான் வந்து கோபிக்கிட்ட விசாரிப்பாங்க, உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கோபி சொல்லுவார், என் பையன் தான் என்னை ஃபஸ்ட்டு விசாரிப்பான்னு நினச்சேன், அவன் கேட்கல, பரவாயில்ல நீயாவது கேட்டே சந்தோஷம் அப்படின்பாரு. அப்போ பாக்கியா வந்துட்டு, என்ன எழில் ஏன் இப்போ நீ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பாட்டி தான் வர சொன்னாங்க அப்படின்னு எழில் சொல்லுவாங்க. அப்போ பாட்டி சொல்லுவாங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு தான் எழில வர சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது, மறுபடியும் எழில் வந்து இந்த வீட்டுக்கு வரணும், வந்து எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே பாக்கியா டென்ஷன் ஆயிடுவாங்க. உடனே பாக்கியா சொல்லுவாங்க, அதெல்லாம் எழில் இங்கே வரமாட்டான், அவன் வந்து சொன்ன மாதிரி அவன் படத்தை முடிச்சுட்டு தான் இங்கே வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே பாட்டியும் வந்து பாக்கியாட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஏன் இப்படி இருக்க, எழில் வரணும்னு நான் நினைக்கிறேன், சண்டை வரதெல்லாம் சகஜம்தான், திருப்பி இங்கே வரணுன்ட்டு ஆசைப்பட்றேன், வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாக்கியா சொல்லுவாங்க, இல்லை அவன் படத்தை முடிச்சுட்டு தான் வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எழில் சொல்லுவாங்க, ஆமாம் பாட்டி, எங்கள் அம்மா என்னை நம்பி ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை நான் முடிச்சுட்டு தான் வருவேன், இப்போ எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் கிடையாது, நான் கண்டிப்பாக வருவேன், ஆனால் என்னோடய வேலையை முடிச்சுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அமிர்தாட்ட கேட்கும்போது அமிர்தாவும் அதே தான் சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ எழில் சொல்கிறது தான் சரின்னு தோணுது அப்படின்ட்டுருவாங்க. பாக்கியா சொல்லுவாங்க, எழில் எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வீட்டை விட்டு போனான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருப்பி இங்கே வந்தான்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும், அதையே அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான், படம் ஒழுங்காக பண்ண மாட்டான் அப்படின்பாங்க. அப்போ கோபி சொல்வார், இல்லை நான் தானே உனக்கு அந்த படத்தை வாங்கி கொடுத்தேன், அது நல்லா வரும் அந்த படம் அப்படின்பாங்க. உடனே எழில் சொல்லுவாங்க, நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லி காமிப்பீங்கன்னு சொல்லி தான் இந்த படம் வேணான்னு எனக்கு சொன்னேன் அப்படின்பாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாட்டி பாக்கியா கிட்ட வந்து திட்டுவாங்க, உனக்கு என் பிள்ளை மேலே தான் அக்கறை இல்லைன்னு பார்த்தா இப்போ உன் பிள்ளை மேலேயும் அக்கறை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு பாக்கியா சொல்லுவாங்க, என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அந்த முடிவை எடுத்தேன், அவன் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு இங்கே வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாட்டி சொல்லுவாங்க, உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்ணுவேன் போல அப்படின்னு சொல்லவும் பாக்கியா சொல்லுவாங்க, என் இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னா நான் அந்த வீட்டில் இருக்கவே போகிறதில்ல, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுவில் கோபியும் வந்துட்டு நம்ம குடும்பம் ஒன்றா இருக்கணும் அப்படி இப்படின்னு டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும், இந்த நம்ம குடும்பங்கிறது ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த சீனில் கோபி வந்து ராதிகாவுக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எப்படி இருக்க என்னன்னு. அப்போ கோபி சொல்லுவார், நேற்றுலேருந்து 2 டேப்லெட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்பாங்க. அப்போ ராதிகா கேட்பாங்க, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேற்றுக்கு திரும்பவும் முடியாமல் வந்துருச்சு, பிபி அதிகமாக இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ராதிகாவுக்கு மனசு கேட்காது, ஃபோனை வச்சுட்டு வீட்டுக்கே கிளம்பி வந்துடுவாங்க கோபியை பார்க்க. அப்போ கோபி இனியாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ராதிகா வருவாங்க, கோபி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. அப்போ ராதிகா சொல்லுவாங்க, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கோபி சொல்லுவாங்க, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மயூக்கு நாளைக்கு பர்த்டே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கோபி சொல்லுவாங்க, ஆமாம் நான் மறந்துட்டேன், நான் ஒரு இடியட், சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் ராதிகா கேட்பாங்க, வருவீங்களா நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோபி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதோட முடியுது இந்த எபிசோடு.